தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயண்ணா வந்து சிஎம் ஆக போகிறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனக்கு ஒன்றும் அதில் வந்து ரொம்ப ஆச்சரியம்லாம் இல்லை. இருந்தாலும் வாழ்த்துக்கள்ண்ணா. அதுபோக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தின அந்த 4%, அதாவது 19,75,000 சம்திங் இருந்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன், ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இதான் ரிசல்ட்டாக வரப்போகுது அப்படின்னு ரெடி பண்ணி வச்சேன். ஆனால் என்னோட ப்ரிடிக்ஷன் தப்பாயிருச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ பதிவிடலை. ஆனால் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமே நான் இந்த பேசியிருக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். நான் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, கிராமத்தில் இருக்கேன். என் நண்பர்கள் அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கி டிவிக்கு நண்பர்கள் யாரும் வந்து என்ன ரோஸ்ட் பண்ணல. எங்கள் அண்ணன் மட்டும் தான் இப்போ வீடியோ அனுப்பி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு புரியாது, அவன் ஒரு தற்கூரி. அதனால் அவனை ஒன்றுங்க நான் கேர் பண்ணல. ஆனால் என்டிகே நண்பர்களே கால் பண்ணி வந்து என்னடா ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பதறாங்க, கவலைப்பட்டாங்க. எனக்கு ஒன்றும் அந்த இதில் ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இதுக்கு முந்தின தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின தேர்தலாக இருக்கட்டும், தோல்விங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம வந்து மாற்றத்துக்கான வழியில் சொல்கிறோம். அதனால் நீங்கள் வந்து மனங்கலங்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். நாம் தமிழர் கட்சியில் இத்தனை வருஷமாக எனக்கு முன்னாடிலேருந்து பயணிச்சவங்க அவங்க. நான் இப்போ புதுசு, எனக்கே இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸையும் அவங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவை இதில் இணைக்கிறேன், பாருங்கள். ஹாய். எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு அரசியல் சம்மந்தமாக வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நடந்த எலெக்ஷனை பார்க்கும்போது தெரிஞ்சு அந்தளவுக்கு விறுவிறுப்பாக இல்லை, சும்மா ஏதோ சாதாரணமாக உள்ளாட்சி தேர்தலோட கேவலமாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஒருவேளை டீமுக்கு சீட் பண்ணியிருப்பாங்களோ, இந்த தடவை அவங்க தான் வின் ஆகுவாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நாளைக்கு நான் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு ரிசல்ட் டேவா, இப்போ நாளைக்கு 4ஆம் தேதி ரிசல்ட். அப்போ நம்மளும் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம்ல. எனக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன் இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. நாளைக்கு விஜயண்ணா கண்டிப்பாக துணை முதலமைச்சர் இல்லை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோட யூகம் தான், நடக்குமான்னு தெரியல. நான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎம்கே கண்டிப்பாக சீட் பண்ணியாவது ஒரு 109 இல்லை 100 சம்திங் கிட்ட தாண்டியாவது தொகுதியில் கேப்சர் பண்ணிடுவாங்க. இப்போ விஜயண்ணா வந்து ஒரு 45லேருந்து ஒரு 50 தொகுதி கேரண்டியாக கேப்சர் பண்ணிடுவார். ஏன்னா அதுக்காக தான் ஏடிஎம்கே கேண்டிடேட்டில் உள்ள எல்லாருமே எக்ஸ்எம்எல்ஏ கேண்டிடேட்டாக பிடிச்சி போட்டிருக்காரு. அப்போ அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மக்களுக்காக அவர் பண்ணுறத விட எப்படியாவது ஆட்சி பிடிக்கிறங்கிறதுல குறிக்கோளோட இருக்கார். அதனால் கண்டிப்பாக அடிச்சுவார். அப்போ ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு 85 அந்த மாதிரி எடுப்பாங்க. எடுக்கும்போது நண்பா நம்பி தீய சக்தியை வீழ்த்துறதுக்காக தான் நான் பிஜேபி கூட கூட்டணி போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் அதை நம்பிட்டு ஆமாம் சூப்பர்னா பாருங்க. அதனால் கேரண்டியாக நாளைக்கு விஜயண்ணா துணை முதலமைச்சர் இல்லை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் நேசிக்கிற, நான் விரும்புகிற மாற்று கட்சியான நாம் தமிழர் கட்சி, என்னடா அதை பற்றி ஒரு தொகுதி கூட சொல்லி அப்படின்னா இல்லை. ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை நல்லா தெரியும். அவங்க ஒரு நல்ல தலைவரை உடனே தேர்ந்தெடுத்துட மாட்டாங்க. ஆனால் தலைவருக்கான தகுதி இல்லாதவங்க உடனே தேர்ந்தெடுப்பாங்க. அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை, இந்த இளைஞர்களோட மனநிலை நல்லா தெரியும். அதனால தான் நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதிங்கிறத நான் சொல்லலை. எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி நான் ஓப்பனாக சொல்லிட்டா ஒரு 5 இல்லைனா 6 பேர் உள்ளே போனாலே போதுண்டி. அவங்க வெளியே கேட்குற கேள்வியை விட அந்த சட்டசபையில் அவங்க கேட்கும்போது அந்த கேள்விக்கான எதிரொலி பயங்கரமாக இருக்கும். அதனால் ஒரு 4, எனக்கு 5 இல்லை 6 கேண்டிடேட் உள்ளே போனால் போதும். அட்லீஸ்ட் சீமான் அண்ணாவையாவது எப்படியாவது சட்டசபைக்குள்ளே கொண்டு போயிருங்க. நான் நம்புகிறேன், கொண்டு போவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா வெளியில் பேசுறத விட உள்ளே பேசும்போது அதுக்கு வந்து சக்தி அதிகம். நான் வந்து அரசியல் வன்முறை இல்லை, என்னோட ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இது நடக்குமான்னு தெரில, பார்ப்போம்.